ஆண்டி இந்த குழந்தையை வேற வீட்டிலிருந்து கூட்டிக் கொண்டு வந்திருக்காங்க. இப்ப நான் என்ன செய்யப் போறேன் என்று ஐஸ்வர்யா கவலையோடு கேட்டபோது ஈஸ்வரி அவளை அமைதியாக உட்கார வைத்து பேச ஆரம்பித்தாள். நீ இவ்வளவு பதட்டப்பட வேண்டிய அவசியமே இல்ல. வாழ்க்கையில் பல விஷயங்கள் நம்ம நினைச்ச மாதிரி நடக்காது. ஆனால் சில சமயங்கள் நம்ம பொறுமையா இருந்தா நமக்கு சாதகமான நேரம் தானாகவே வரும். நீ உன் கல்யாணம் நடந்தே ஆகாது என்று எத்தனை தடவை பயந்த கடைசி நிமிஷம் வரை பிரச்சனைகள் வந்து கொண்டே இருந்தது. ஆனாலும் இறுதியிலெல்லாம் உனக்கு சாதகமாகத்தான் முடிந்தது. அதுபோல இதுவும் ஒரு நாள் உனக்கு சாதகமாக மாறும். இந்த குழந்தை இங்கே இருக்கிறது என்பதால் உன் வாழ்க்கை முடிந்து போய்விட்டது என்று நினைக்காதே. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு முடிவு இருக்கும். அதுவரை நீ பொறுமையாய் இரு என்று சொன்னாள். அந்த வார்த்தைகள் ஐஸ்வர்யாவுக்கு சிறிது நம்பிக்கையை கொடுத்தாலும் அவளது மனதில் இருந்த பொறாமையும் பயமும் குறையவில்லை. சேதுவின் வாழ்க்கையில்தானே முக்கியமானவளாக இருக்க வேண்டும் என்ற ஆசை அவளை நாளுக்கு நாள் ஆழமாக ஆட்கொண்டு கொண்டிருந்தது. ஈஸ்வரி தொடர்ந்து பேசினாள். இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் இப்போ இந்த குழந்தையை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. காரணம் இது. வீட்டோட வாரிசு. அதுவும் சேதுவின் குழந்தை. ஆனா மனித மனசுனால் எப்படியும் ஒரே மாதிரி இருக்காது. சில சம்பவங்கள் நடந்தால் அந்த பாசமே வெறுப்பாக மாறிடும். அதுதான் நமக்கு தேவையானது. இந்த குழந்தை வந்த பிறகு வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளையும் இந்த குழந்தையோடு இணைத்து பேச ஆரம்பித்தால் மக்கள் மனசு மெதுவாக மாறும். குழந்தை பிறந்த நேரம் சரியில்ல. குழந்தை வந்த பிறகுதான் இப்படி நடந்தது என்று யாராவது பேச ஆரம்பித்தால் அதையே பிடித்துக்கொண்டு எல்லோரும் பேசுவார்கள். ஒரு நாள் இந்த குழந்தையை எங்கிருந்து கூட்டிக் கொண்டு வந்தார்களோ அங்கேயே அனுப்ப வேண்டும் என்று முடிவு எடுப்பார்கள். அந்த வார்த்தைகள் ஐஸ்வர்யாவின் மனதில் விஷமாக பதிந்தன. அவள் முகத்தில் ஒரு கொடிய திருப்தி தெரிந்தது. ஆண்டி நீங்க சொல்றது சரிதான். நானும் அதைத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். எப்படியாவது இந்த குழந்தை இங்கிருந்து போகணும். அப்போதுதான் என் வாழ்க்கை முழுமையாய் இருக்கும் என்று அவள் சொன்னாள். அதைக் கேட்ட ஈஸ்வரி சிரித்துக்கொண்டே நீ கவலைப்படாதே. உன்னை இந்த வீட்டின் மருமகளாக பார்க்கவே நான் எவ்வளவு முயற்சி செய்தேன் தெரியுமா? இனிமேலும் உனக்காக நான் செய்வதை செய்வேன். ஆனால் நீயும் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும். எல்லோரிடமும் நல்லவளாக நடித்து அவர்களின் நம்பிக்கையை பெற வேண்டும். அப்போதுதான் நம்ம திட்டங்கள் வெற்றியடையும் என்றாள். அதற்கு ஐஸ்வர்யா, நான் இதை வாழ்க்கை முழுக்க மறக்க மாட்டேன். நீங்க எனக்காக எவ்வளவு பெரிய உதவி செய்திருக்கீங்க. உங்க உதவி இல்லாமல் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியாது என்று கூறினாள். ஈஸ்வரி அவளை அன்போடு அணைத்து கொண்டாள். ஆனால் அந்த அன்பின் பின்னால் மறைந்து கிடந்த சதி யாருக்கும் தெரியவில்லை. இருவரும் ஒரே குறிக்கோளோடு சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த குறிக்கோள் சேதுவின் வாழ்க்கையையே தலைகீழாக மாற்றக்கூடியதாக இருந்தது. அதே நேரத்தில் வீட்டின் ஹாலில் மோகனா குழந்தையை மடியில் வைத்துக்கொண்டு பால் கொடுத்து கொண்டிருந்தாள். அருகில் மலரும் உட்கார்ந்து குழந்தையை ரசித்துக் கொண்டிருந்தாள். குழந்தையின் சிரிப்பும் அதன் சின்ன சின்ன அசைவுகளும் அனைவரின் மனதையும் கவர்ந்தன. ராஜாங்கமும் அங்கே வந்து குழந்தையை தூக்கிக் கொண்டு விளையாட ஆரம்பித்தார். என் பேரன் எப்படி சிரிக்கிறான் பாருங்க என்ற பெருமையோடு கூறினார். அந்த காட்சியை பார்த்த சேதுவின் மனதிலும் ஏதோ ஒரு உணர்வு உருவாகிக் கொண்டிருந்தது. குழந்தையை பார்க்கும்போது அவனுக்கு தமிழ் செல்வியுடன் வாழ்ந்த நாட்கள் நினைவுக்கு வந்தன. அவள் சிரித்த விதம், பேசின விதம், தன்னிடம் வைத்திருந்த அன்பு எல்லாம் அவனது நினைவில் ஒன்று பிறகொன்று தோன்றின. ஆனாலும் அவன் மனம் இன்னும் முழுமையாக உண்மையை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அவனுக்குள் குழப்பமும் வருத்தமும் கலந்த உணர்வு இருந்தது. சிறிது நேரத்தில் குழந்தைக்கு தூக்கம் வந்திருக்கும் என்று நினைத்து ராஜாங்கம் செய்து குழந்தையை தூக்கிக் கொண்டு மேலே சென்றான். அறைக்குள் சென்று குழந்தையை படுக்கையில் வைத்தான். ஆனால் குழந்தை தூங்காமல் கைகளை ஆட்டி சிரித்துக் கொண்டிருந்தது. அந்த சிரிப்பை பார்த்து கொண்டிருந்த சேது ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினான். தமிழ் செல்வியோடு இருந்த நினைவுகள் மீண்டும் மீண்டும் அவனை துரத்தின. அவள் தன்னை எவ்வளவு வேதனை கொடுத்தான் என்ற எண்ணங்கள் அவனை அமைதியிழக்க செய்தன. அப்போது அவனது கைபேசி ஒலித்தது. வெளியே ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டிருப்பதாக கூறி அவனை உடனே வர சொன்னார்கள். அவன் அவசரமாக கிளம்ப தயாரானான். அந்த நேரத்தில் அறைக்குள் வந்த ஐஸ்வர்யாவிடம், நான் கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரேன். குழந்தையை பார்த்துக்கோ என்று சொல்லிவிட்டு சேது கிளம்பினான். அவன் வெளியேறியதும் ஐஸ்வர்யா குழந்தையின் அருகில் வந்து அமர்ந்தாள். குழந்தை அவளை பார்த்து சிரித்தது. ஆனால் அந்த சிரிப்பு கூட அவளுக்கு பிடிக்கவில்லை. என்ன சிரிக்கிற உன்னை பார்த்தாலே எனக்கு கோபம் வருது. நீ இல்லாமல் இருந்திருந்தா என் வாழ்க்கை இப்போ வேற மாதிரி இருக்கும். உன் அம்மாவை இந்த வீட்டிலிருந்து அனுப்பின மாதிரி உன்னையும் அனுப்புவேன். நீ இங்க நீண்ட நாள் இருக்க மாட்டே என்று அவள் குழந்தையிடம் பேச ஆரம்பித்தாள். அவளது மனதில் இருந்த பொறாமையும் வெறுப்பும் எல்லாம் வார்த்தைகளாக வெளியே வந்தது. குழந்தை ஒன்றும் புரியாமல் சிரித்துக் கொண்டே இருந்தது. அந்த சிரிப்பே அவளுக்கு இன்னும் அதிக கோபத்தை ஏற்படுத்தியது. ஐஸ்வர்யா தொடர்ந்து பேசினாள். உன் அம்மாவுக்கு நடந்தது எல்லாம் சும்மா நடந்தது இல்லை.
நான் போட்ட திட்டம்தான் வெற்றியடைந்தது. இப்போ நீயும் இந்த வீட்டிலிருந்து போகப் போற யாராலும் அதை தடுக்க முடியாது. சேது மாமா முழுக்க முழுக்க எனக்கு மட்டும்தான் சொந்தம். அவரை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள நான் தயாரில்லை என்று கூறி சிரித்தாள். அவள் பேசிக் கொண்டிருந்ததை அவள் கவனிக்காத ஒரு விஷயம் அமைதியாக பதிவு செய்து கொண்டிருந்தது. சேது கிளம்பும்போது கைபேசியை மறந்துவிட்டு சென்றிருந்தான். குழந்தை கைகளை அசைத்தபோது அந்த கைபேசியில் இருந்த பதிவு வசதி செயல்பட்டு அவள் பேசிய அனைத்தையும் பதிவு செய்துவிட்டது. சில நிமிடங்களில் கைபேசியை எடுக்க மீண்டும் அறைக்குள் வந்த சேது அதை கவனிக்காமல் எடுத்துக்கொள்ள முயன்றான். ஆனால் திரையில் பதிவு நடந்து கொண்டிருந்ததை பார்த்தவுடன் அவனுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. பதிவு முடிந்ததும் அதை திறந்து கேட்டான். அதில் ஐஸ்வர்யா குழந்தையிடம் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் தெளிவாக இருந்தது. குழந்தை ஒன்றும் புரியாமல் சிரித்துக் கொண்டே இருந்தது. அந்த சிரிப்பே அவளுக்கு இன்னும் அதிக கோபத்தை ஏற்படுத்தியது. ஐஸ்வர்யா தொடர்ந்து பேசினாள். அவன் இதுவரை நம்பியிருந்த பல விஷயங்கள் பொய்யாகிவிட்டதை உணர்ந்தான். தமிழ் செல்வி மீது வைத்திருந்த சந்தேகங்கள், ஐஸ்வர்யா சொன்ன சதைகள் நடந்த சம்பவங்கள் எல்லாம் அவன் மனதில் ஒன்றாக இணைந்தன. கோபமும் ஏமாற்றமும் அவனை ஆட்கொண்டன. குழந்தையை தூக்கிக் கொண்டு கீழே வந்த சேது அனைவரையும் ஹாலில் கூப்பிட்டான். எல்லாரும் ஒரு நிமிஷம் அமைதியாய் இருங்க என்று கூறி அந்த பதிவை ஒலிக்க வைத்தான். ஐஸ்வர்யாவின் குரல் அறை முழுக்க ஒலித்தது. அவள் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. மோகனா நம்ப முடியாமல் நின்றாள். மலர் வாயடைத்து போனாள். ராஜாங்கம் தலையை குனிந்தார். ஈஸ்வரியும் சித்ராவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அவர்கள் முகத்தில் பதட்டம் தெளிவாக தெரிந்தது. ஐஸ்வர்யா மட்டும் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தாள். உண்மை வெளிச்சத்துக்கு வந்துவிட்டது என்பதை அவள் புரிந்து கொண்டாள். சேது கோபத்துடன் இப்ப சொல்லு உண்மை என்ன என்று கேட்டான் ஐஸ்வர்யா. ஏதோ விளக்கம் சொல்ல முயன்றான். ஆனால் அவள் வார்த்தைகள் யாருக்கும் நம்பிக்கை அளிக்கவில்லை. இது எல்லாம் தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்க மாமா என்று அழுதான். அதற்கு சேது இத்தனை நாளா நான் தான் தவறாக புரிஞ்சுக்கிட்டேன். உன்னை நம்பி நான் என் வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டேன் என்று கத்தினான். அவனது குரலில் இருந்த வேதனை அனைவரையும் முழுக்கியது. ராஜாங்கம் கூட அமைதியாக நின்று கொண்டிருந்தார்.